guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கோட லேபர் சாப்டரில் நம்ம வந்துட்டு மெரிக் மல்டிபிள் ஆர் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் ப்ளஸ் கேன் டாஸ்க் போனஸ் பிளான் ஓகே இந்த ரெண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் மெரிக் மல்டிபிள் ஆர் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டமில் நம்மளுக்கு வந்துட்டு மெயினாக இருக்கிறது என்னன்னா நம்மளுக்கு இந்த த்ரீ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பிலோ 83%, அப்புறம் 83 to 100%, அதுக்கப்புறம் மோர் தென் 100%. ஓகே. ஸோ இப்போ பிலோ 83%னா நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டினரி பீஸ் ரேட், அதாவது கொஸ்டினில் இருக்க அதே ஆர்டினரி பீஸ் ரேட் தான். இப்போது 83% இருந்து 100%க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 110% தான் நம்மளோட பீஸ் ரேட் ஓகே. இப்போ மோர் தென் 100%னா 120 பீஸ் ரேட் ஓகே. ஸோ மெரிக்கில் வந்துட்டு நம்மளுக்கு 3 இருக்குது. ஒன்று பிலோ 83, செகண்ட் ஒன் வந்து 83லேருந்து 100க்குள்ளே, தேர்ட் ஒன் வந்துட்டு மோர் தென் 100 ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா 83%, அதுக்கப்புறம் 100%. ஃபஸ்ட் ஒன் பிலோ 83%, செகண்ட் ஒன் வந்துட்டு 83% இருந்து 100%க்குள்ளே, தேர்ட் ஒன் வந்துட்டு மோர் தென் தி 100% ஓகே. ஸோ 83% பிலோனா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஆர்டினரி, செகண்ட் ஒன் வந்துட்டு 110, தேர்ட் ஒன் வந்துட்டு 120 பீஸ் ரேட் ஓகே. ஸோ இதை தான் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெரிக் மல்டிபிளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டூ 100. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். அதுதான் வந்துட்டு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இயர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதாவது வேஜஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு பெர்சன்டேஜ், அதாவது இப்போ யூனிட் ப்ரொடியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஏபிசி வந்துட்டு 120 யூனிட்ஸ், 130 யூனிட்ஸ், 140 யூனிட்ஸ் சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த யூனிட்ஸ் இன்ட்டு பீஸ் ரேட்டும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது பிலோ 83%, ஸோ ஆர்டினரி பீஸ் ரேட், அதாவது இப்போ பிலோ 83%னா 140 இன்ட்டு பீஸ் ரேட் வந்து 0.10னா ஏ அதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம். 83%லேருந்து 100%க்குள்ளே இருக்குது அப்படின்னா 110% பீஸ் ரேட் சொன்னோமா. ஸோ இப்போ பிக்கு எப்படி எழுதுவோம்னா நம்மளோட 120 யூனிட்ஸ் எழுதிட்டு பீஸ் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு 110%ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பெர்சன்டேஜ் எதுவுமே இல்லை, வெறும் ஆர்டினரி பீஸ் ரேட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட் மட்டும்தான் ஃபஸ்ட் ஒனுக்கு. செகண்ட் ஒனுக்கு எப்படி எழுதுவோம்னா யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு 110%, தேர்ட் ஒனுக்கு வந்துட்டு யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு 120 பீஸ் ரேட் ஓகேவா. ஸோ வந்துட்டு நீங்கள் மெரிக்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. பிலோ 83னா ஆர்டினரி, 83 to 100னா 110. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆர்டர் அப்புறம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பிலோ 83 கீழே, 83 to 100, அப்புறம் மோர் தென் தி 100 ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஆர்டினரி, செகண்ட் ஒன் வந்துட்டு 110%, தேர்ட் ஒன் வந்துட்டு 120% ஓகே. ஸோ மெரிக்ஸ் மல்டிப்ளை ஓகே இதுதான். ஸோ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம்னா கேன் டாஸ்க் போனஸ் பிளான். அதே இப்போ நம்ம வந்துட்டு மெரிக்ஸில் ஒரு 3 பார்த்தோமா, அதே மாதிரி இதில் வந்துட்டு 100% வச்சு தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பிலோ 100%னா ஒன்லி டைம் வேஜஸ், 100%னா அதாவது கரெக்டாக 100% அப்படின்னா டைம் வேஜ் ப்ளஸ் 20% ஆஃப் போனஸ். ஸோ டைம் வேஜஸோட 20% நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். தேர்ட் ஒன் வந்துட்டு அபவ் 100%, அதாவது ஹை பீஸ் ரேட் நம்ம எழுதுவோம் ஓகே. ஸோ நம்மளுக்கு மெரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 83%, 100%. கான் டாஸ்கில் வந்துட்டு வெறும் 100% தான். ஃபஸ்ட் ஒன் பிலோ 100, அப்புறம் கரெக்டாக 100, அதுக்கப்புறம் அபவ் 100 ஓகேவா. ஸோ முன்ன நம்ம என்ன பார்த்தோம், அதுலேயும் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டூ 100. இதுவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஹை டாஸ்க் அவுட்புட் இன்டூ 100. நம்மளுக்கு ஆக்சுவல் அவுட்புட்டும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, ஹை டாஸ்க் அவுட்புட்டும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டியும் நம்மளுக்கு பெர்சன்டேஜஸ் கிடைக்கும். ஸோ ஏர்னிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க பெர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகே. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஈஸி தான். பட் என்ன உங்களுக்கு
மெயின் கொலாப்ஸ்னால் இதுக்கு 83% to 100, இதுக்கு வெறும் 100. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிப் சொல்கிறேன். இப்போது கேன் டாஸ்க் போனஸ் பிளான் டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும் டாஸ்கில். ஸோ 100 வச்சு மட்டும்தான் இந்த ஃபார்முலா, இந்த பிளான் ஃபுல்லாகவே 100% வச்சு தான். பிலோ கரெக்டாக 100, அப்புறம் அபோவ் 100. ஓகேவா? இப்போ இதே மெரிக்ஸ்னால் இப்போ அதுக்கு நம்ம 100 போட்டாச்சுல. ஸோ 83% பிலோ, 83 to 100, மோர் தென் தி 100. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு சம் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெரிக் மல்டிபிள்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு calculate the earnings of 3 workers A, B, C under Merrick's multiple piece rate system given the following. ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கிறப்பயே Merrick's multiple சிஸ்டமா, அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கோம், நம்மளோட ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 83% பிலோ 83, அப்புறம் 83 to 100, அதுக்கப்புறம் அபோவ் 100. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்துட்டு டக்குன்னு மெமரி பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பெர் டே 150 யூனிட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் 150 யூனிட்ஸ். நார்மல் பீஸ் ரேட் 0.50 per யூனிட். ஓகே, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் A, B, C. ஓகே, ஸோ இதில் இருக்கிற மாதிரி வேணால் நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லித்தரேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு மெரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 150 யூனிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் பீஸ் ரேட். நார்மல் பீஸ் ரேட் வந்துட்டு ₹0.50 per யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ABC 3க்குமே வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் 120 யூனிட்ஸ், அப்புறம் 140 யூனிட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு 160 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துட்டு நம்மளை வந்து மெரிக்ஸ் மல்டிப்பிளில் வந்துட்டு ஏர்னிங் ஆஃப் 3 ஒர்க்கர், ஸோ ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிறத நம்ம இப்போ எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மெரிக்ஸோட ஃபார்முலா என்னது, பிலோ 83%. இதுதான் நம்மளோட ஃபார்முலா, மெயின் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை இதே மாதிரி எடுத்து உங்கள் பேப்பரில் எழுதுனதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டெப் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஏக்கு என்னது, ஆக்சுவல் அவுட்புட் வந்துட்டு 120, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்துட்டு 150, ஸோ 150 இன்ட்டு 100. ஸோ பிக்கு வந்துட்டு 140 டிவைடட் பை 150 இன்ட்டு 100, சிக்கு வந்துட்டு 160 டிவைடட் பை 150 இன்ட்டு 100, அதாவது ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ 120 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 80% தான் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 140 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 93.33%. ஓகே, ஸோ நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எழுதினா போதும். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். 160 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 106.67. ஓகே, ஸோ 666ன்னு இருக்கனால நம்ம 67 எடுத்துக்கிறோம். ஓகே, 67%. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதாவது ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100. ஓகே, ஸோ ஆக்சுவல் அவுட்புட் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்ம வேஜஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன நான் சொன்னேன், யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். இதில் பாருங்கள், யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன்ட்டு பீஸ் ரேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஏக்கு எழுத போகிறோம். ஸோ ஏயோட யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ யூனிட் வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 120 நம்ம எடுத்துப்போம். 120 இன்ட்டு நார்மல் பீஸ் ரேட்.
இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், பிலோ 83%னா ஆர்டினரி பீஸ் ரேட். ஸோ ஏ வந்துட்டு ஃபஸ்ட் இதில் வந்துடும். 83% to 100%. ஸோ அதாவது 93.33னா 83% to 100%குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து கேட்டகரி 2ல் வந்துடும். மோர் தென் தி 100%, அதாவது 106 வந்துட்டு மோர் தென் தி 100%ல் வரும். ஸோ ஏக்கு வந்துட்டு ஆர்டினரி பீஸ் ரேட் தான். ஸோ நம்மளுக்கு என்ன எழுத போகிறோம், ஏக்கு வந்துட்டு யூனிட் ப்ரொடியூஸ் 120. 120 இன்ட்டு பீஸ் ரேட் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ, 0.50 per யூனிட். ஸோ 120 இன்ட்டு 0.50. இப்போ பிசி, பியோட யூனிட் வந்துட்டு 140, சியோட யூனிட்ஸ் வந்துட்டு 160. ஓகே, ஸோ இப்போ பிக்கு வந்துட்டு அதே மாதிரி 0.50 0.50. இப்போ ஏ வந்துட்டு பிலோ 83%, அதனால நம்ம ஆர்டினரி பீஸ் ரேட் யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு ஆர்டினரி பீஸ் ரேட்டோட இந்த இது முடிச்சிடும். இப்போ பி வந்துட்டு பிட்வீன், அதாவது 83% to 100%குள்ளே இருக்குது. அப்போனா 110 பீஸ் ரேட்டா. ஸோ 140 into 0.50 into 110%, அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு நம்ம 120%ஓட கால்குலேட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எழுதுவீங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவீங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 83க்கு கீழே இருக்குது. ஸோ 80%னால நம்ம ஆர்டினரி பீஸ் ரேட், அதாவது யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட்டோட சம் முடிச்சிடும். பிக்கு வந்துட்டு 83% to 100%, அதாவது 110 பீஸ் ரேட். ஸோ 140 into 0.50 into 110%. ஸோ சிக்கு வந்துட்டு above 100. ஸோ 160 into 0.50 into 120%. ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். 120 into 0.50, 60. ஓகே, இது வந்துட்டு ருப்பீஸில் தான் வரும். ஸோ இது பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறனால பர்சன்டேஜ் போடுறோம். பட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ருப்பீஸ் போடணும், ஏன்னா நம்ம வேஜஸ் தான் கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் டிக்கு 140 into 0.50 into 110%, 77 rupees. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் 110 டிவைடட் பை 100ன்னு போட்டு எழுதினாலும் ஓகே. ஸோ டேரெக்டாக 110% கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ சிக்கு வந்துட்டு 160 into 0.50 into 120%, 96 rupees. ஓகே, ஸோ அவ்வளோதான். மெரிக்ஸ் மல்டிபிள் ஆர் டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி சம். கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பீஸ் ரேட் ஏபிசியோட யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்தோடனே லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, அதாவது ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டூ 100. ஆக்சுவல் அவுட்புட்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அவுட்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு சொல்லி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டால் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பிலோ 83னா ஆர்டினரி பீஸ் ரேட், அதாவது வெறும் யூனிட் இன்ட்டு பீஸ் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 83% to 100%குள்ளே இருந்துச்சுன்னா 110 பீஸ் ரேட். ஸோ யூனிட் ப்ரொடியூஸ் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு 110%. இப்போ மோர் தென் 100%னா 120 பீஸ் ரேட். ஸோ யூனிட் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு 120%. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி ருப்பீஸ்லேயே எழுதுகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ மெரிக்ஸ் மல்டிபிள் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு காண்ட் டாஸ்க் போனஸ்லேயும் நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ example. Okay, so illustration sum number 14. The following are the particulars applicable to your work process. So time rate கொடுத்துருக்காங்க, ஹை டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பீஸ் ரேட் above the high task, rupees 6.5 per unit in 40 hard weeks. The production of the workers A, B, C, D வரைக்கும் கொடுத்துட்டு calculate the wages of the workers under the Gantt task bonus plan. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ illustration number 14 நம்மளுக்கு இப்போ நம்ம போட போகிறது என்ன மெத்தட், Gantt task bonus plan. ஸோ Gantt task bonus plan. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பிளான் எழுத போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியே அதோட மெயின் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபுல்லாகவே அந்த 100% வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் ரேட் வந்துட்டு ₹5 per hour. ஓகே, ஸோ அப்புறம் ஹை டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஹை டாஸ்க் வந்துட்டு 40 யூனிட்ஸ்
பர் வீக். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பீஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீஸ் ரேட் வந்துட்டு நம்மளுக்கு 6.5 பெர் யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன் ஏ 40 hour வீக் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ABCDயோடது. ஏ வந்துட்டு 35 யூனிட், பி வந்துட்டு 40 யூனிட்ஸ், சி வந்துட்டு 41 யூனிட்ஸ், நெக்ஸ்ட்டு டி வந்துட்டு 52 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேன் டாஸ்க் போனஸில் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எடுத்தோன்னே இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பிலோ 100 கரெக்டாக 100, அதுக்கப்புறம் அபோவ் 100. பிலோ 100னா டைம் வேஜ் மட்டும்தான். 100 இருந்துச்சுன்னா டைம் வேஜோட 20% நம்ம ஆட் பண்ணிப்போம். அபோவ் 100னா ஹை பீஸ் ரேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், பட் அந்த ஃபார்முலாஸ் வேரி ஆகும், அவ்வளோதான். ஓகே, லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸில் ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை நம்ம போன சம்மில் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டாக, இதுக்கு வந்துட்டு ஹை டாஸ்க் அவுட்புட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹை டாஸ்க் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ABCD இந்த 4த்துக்கும் நம்ம வந்துட்டு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவல் அவுட்புட் என்னது 35, ஹை டாஸ்க் அவுட்புட் வந்துட்டு 40. ஓகேவா, ஸோ 35 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு பிக்கு வந்துட்டு 40 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. சிக்கு வந்துட்டு 41 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. டிக்கு வந்துட்டு 52 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம டிவைட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, 35 divided by 40 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 87.5%. ஸோ 40 divided by 100 இதுக்கு வந்து 100%. 41 divided by 40 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 102.5%. 52 divided by 40 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 130%. ஓகே, ஸோ நம்ம லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸில் நம்ம வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட் எது என்னென்ன கேட்டகரியை நீங்கள் எழுதிடணும். இப்போ இது பாருங்கள் 100% பிலோ இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் இதில் வரும், ஒன்லி டைம் வேஜஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இது 100% கரெக்டாக 100% இருக்கா, ஸோ நம்ம டைம் வேஜோட 20% ஆஃப் போனஸை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 130லாம் அபோவ் 100%. ஸோ நம்ம ஹை பீஸ் ரேட் எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஏக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம், இது வந்துட்டு 87.5, அதாவது பிலோ 100%. ஸோ வெறும் டைம் வேஜஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ 40 into 5. ஸோ டைம் வேஜஸ்னால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, டைம் ரேட்டோட நம்ம வந்துட்டு ஹவர்ஸ் 40 into 5 தான் நம்மளோட டைமோட வேஜஸ். ஓகே, நார்மல் டைம் வேஜஸ் 40 into 5. ஸோ 40 into 5 நம்மளுக்கு வந்துட்டு 200 rupees வரும். ஓகே, ஸோ ஏக்கு வந்துட்டு நார்மல் டைம் வேஜஸ் தான், B, C and D. ஓகே, ஸோ பிக்கு என்ன பார்த்தோம், கரெக்டாக 100 இருக்கா. 100 இருந்துச்சுன்னா என்னது, டைம் வேஜோட 20% போனஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டைம் வேஜ் என்னது 40 into 5, இதோட நம்ம வந்துட்டு 20% போனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ 200ஓட 20% போனஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 40 into 5 ப்ளஸ் 20% போனஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 240 rupees வரும். ஓகே, ஸோ 20% போனஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சி அண்ட் டிலாம் வந்துட்டு அபவ் 100ல் வருது. ஸோ ஹை பீஸ் ரேட்னால் நம்மளுக்கு வந்துட்டு 6.5. ஸோ நம்ம ஹை பீஸ் ரேட்டோட 41 into 6.5 52 into 6.5. ஏன்னா நம்ம வந்துட்டு ஹை பீஸ் ரேட்னால நம்ம இதுதான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ வந்து சிக்கு வந்துட்டு 41, டிக்கு வந்துட்டு 52. ஸோ ஹை பீஸ் ரேட் நம்மளுக்கு வந்துட்டு 6.5. ஓகே, ஸோ 41 into 6.5 நம்மளுக்கு வந்துட்டு 266.5 rupees. நெக்ஸ்ட் 52 into 6.5 நம்மளுக்கு 338 rupees. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ரெண்டு சம்முமே ஒரே
கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ மெரிக்ஸ்னால் வந்துட்டு 83% அதை வச்சு வரும். கேன் டேக்ஸ்னால் ஃபுல்லாக 100% வச்சு தான் வரும். மற்றபடி ரெண்டுத்துக்குமே நீங்கள் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிப்பீங்க, ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை ஹை டாஸ்க் அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஈஸி மெத்தட். எக்ஸாம்ஸில் இந்த சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த சம்ஸும் இந்த ஃபார்முலாவோட பேப்பர்ஸையும் பிக் எடுத்து இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரிமைனிங் பிளான்ஸ்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே.